ஓகே சார். இப்ப இந்த மாம்பழம் கட்சியில அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை போயிட்டு இருக்கே, இது எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் இவங்க அமௌண்ட் அமைச்சிருக்காங்களா இவங்களை பிடிக்கவே முடியல. இவங்களுக்கான அமௌண்ட்டை மட்டும் இவங்களே இவங்க ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க பேசுறதுக்கு. என்ன சார் அமௌண்ட் இல்லை, இது வேற வீட்டுக்காக ஒருத்தட்ட லோன் கேட்டிருந்தேன், பர்சனல் லோனு பர்சனலாக கேட்டிருந்தேன். பர்சனலாக இன்னும் வரல எதுவுமே பர்சனலாக. அதான் என்னன்னா இவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இதுக்கு முன்னாடி தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் மணி அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்க. அது யார் பண்ணாங்கன்னா ஆரோக்கியம்னு ஒருத்தர் ஊற்றிச்சு. அடுத்த வாட்டி ஒரு யுத்தி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல பர்சன்ட் வாங்கலாம் அப்படி இப்படின்னு அழுது பண்ணுறாங்க. எத்தனை நாள் கனவு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி பண்ணியுமே அதுவும் ஊற்றிக்கிச்சு, பெருசாக எடுபடவே இல்லை. அப்போ இந்த தேர்தல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் இந்த சண்டையை அவங்க வந்து எடுக்கிறாங்க. இது நாங்கள் உண்மையிலே சண்டை தான் போடுறோம், எங்களை நம்புங்க, நாங்கள் உண்மையிலே அடிச்சுக்கிறோம் அப்படின்னு மங்காத்தா கேம் தான் இது. பக்காவாக மங்காத்தா படத்தை ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உள்ள நீ வெளியே அப்படின்னு ஆக்ஷன் கிங்கும் அல்டிமேட்டும் வெளில மாற்றி ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒருத்தர் சமாதானப்படுத்துகிற மாதிரி என்னென்னமோ பண்ணாலும் பெரிய இது சிக்கலில் தான் போயிட்டுருக்கு. கடைசியில் கிளைமேட்ஸில் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். என்ன சார் ஆகும்? 2 பேரும் சூக்கேஸை தள்ளிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? மங்காத்தா படம் பார்த்துருக்கீங்க. அந்த பிளான் வந்து இப்போ பக்காவாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. அதை தான் அவங்களும் தெளிவாக பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதே அந்த வட்டத்துக்குள்ளேயே விழுப்புரம் தருமபுரி இந்த வட்டத்துக்குள்ளேயே ஒரு 13% 20% அவங்க சமூக வாக்கு அந்த பர்சன்ட்லேருந்து வாங்கி அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்கள மட்டும் எப்படியாவது அடுத்த தேர்வு நம்ம பிடிச்சிட்டோன்னா நான் பிடிச்சிட்டேன்னா நான் அவங்களுக்காக பேச வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்குள்ளேயே அவங்க ஆளுங்களை வச்சுக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து அரசியல் விமர்சகர் நம்புறதில்லை பெருசாக. அதான் பிரச்சனையே. அவங்க நம்பி அரசியல் விமர்சகர் நம்பி ஏதாவது 1-2 கொடுத்தா தான் சொன்னால் தான் அவங்க இவங்களுக்காக பேசுவாங்க. அதான் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்க போகிறது யாருன்னா வாக்கு கொடுத்துட்டேன், கை நீட்டிட்டேன்னா வாக்கு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். சரி, நான் கையை நீட்டி ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன்னா அது நடக்கும்னு அர்த்தம். அது மாதிரி தான் அது மாதிரி சூரியனும் 100% பிடிக்க வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி வெற்றி கழகமும் 100% ஆட்சியை பிடிச்சிரும். 2 பேரும் பிடிச்சிருவாங்க கண்டிப்பாக. சரிங்க சார், இதை சொல்கிறீங்க. இவ்வளோ நேரம் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி.